ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையிலே நாவின் அறிக்கை, அதாவது தேவன் நம்முடைய ஒரு விசுவாசியினுடைய நாவில் அதிகாரத்தை வல்லமையை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய நாவுக்கும் ஆண்டவர் வல்லமையை வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய நாவில் வைத்து பேசும்போது நாங்கள் உருவாக்குகிற சக்தியை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி ஒன்றுமில்லாத இந்த உலகத்தை ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் வசனத்தினால் சொல்லி சொல்லி உண்டாக்கினாரோ, அதே போல் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிறதன் மூலமாக, தொடர்ந்து பேசுகிறதன் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையில் இல்லாத காரியங்களை தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் வாயை திறந்து பேசும்போது அதை உண்டு பண்ண முடியும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் நாவின் வல்லமையை குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த 2-3 வாரங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஒரு விசுவாசியினுடைய நாவில் ஆண்டவர் அவருக்குள்ள இருந்த தெய்வகரமான வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு விசுவாசி வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் நாங்கள் ஒரு பாடல், அழகான பாடல் நாங்கள் பழைய காலத்தில் படிப்போம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிடுவேன். பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால், நிறைய வார்த்தைகளை வசனிக்க தேவையில்லை. ஏசு என்ன செய்தார்? அப்பாலே போவென்ற அந்த ஒரு சொல்லினால பிசாசு என்ன செய்தார்? விரட்டினார். அதே போல நாங்கள் சொன்னாலும் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போகும். அதனால தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, பிசாசு ஆனவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையினால நாங்கள் கடந்த நாட்களில் நம்முடைய நாவின் வல்லமையை குறித்து கடந்த 2 வாரமாக பார்த்து வருகிறோம். இதோட 3வது வாரம். கடந்த கிழமை நாங்கள் பார்த்தோம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன கிழமை தெளிவாக பார்த்தோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிற காரியத்தை பேசுறதுக்கு, வாயத்திறந்து தைரியமாக பேசுறதுக்கு என்ன தேவையாம்? விசுவாசத்தின் ஆவி தேவையாம். நாங்கள் பார்க்குறோம், பெந்தகோஸ்து நாளில் அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்கி வர்றார். அவர் இறங்கி வந்து முதலாவது ஜனங்களுடைய சரீரத்தில், அந்த மாம்சத்தில் அவர் எதை தொடுறாருண்டா? ஒவ்வொருவருடைய நாவை தொடுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏனென்றா ஒரு மனுஷனுடைய நாவு மாறினா அவனுடைய முழு வாழ்க்கையும் மாறும். அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகள் மாறும். அவனுடைய ஆத்மாவில் இருக்கிற காரியங்கள் மாறும். அவனுடைய யோசனைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே அது என்ன செய்யும்? அவனுடைய நாவு மாறும் பொழுது இதெல்லாமே பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரும். அதனால தான் ஆண்டுடைய வார்த்தை யாக்கோபில் சொல்லுது, ஒரு மனுஷன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். இன்றைக்கி நம்முடைய சரீரத்தில், இந்த சரீர பிரகாரமான உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த சரீரத்தில் வாழ்கிறோம். இந்த சரீரத்தில் நிறைய வேதனைகள், பலவீனங்கள், ஆரோக்கிய குறைவுகள், வியாதிகள், வேதனைகள் வருது. இதெல்லாம் எப்படி மேற்கொள்றதுண்டா, நாங்கள் இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் போதும் நம்முடைய நாவின் வார்த்தைகள் தவறிவிடக்கூடாது. அந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விட்டுறக்கூடாது. அந்த நேரத்திலையும் சரீரத்தில் வியாதி, குறைவுகள், பலவீனங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய வாய் சொல்லணும், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதம் முழுவதும் இப்படிப்பட்ட வசனங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்குது? என்னுடைய பலவீனத்திலே உமது பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்திலே என் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை பேசுறதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. இதை பேசுறதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. இந்த வார்த்தையை விசுவாசிக்காதவன் என்ன சொல்லுவான்? என்ன பினகாசு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு இருக்கிறத தானே சொல்ல முடியும், இல்லாததை எப்படி சொல்ல முடியும்? சுகம் வந்த பிறகு நான் உண்டாக கடவுதுன்னு நான் சொல்கிறேன். சுகம் எனக்கு வந்துட்டுன்னு நான் சொல்கிறேன். அது என்ன, நீங்கள் சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னுக்கே நான் சுகம் அடைவேன் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கும்போது அங்கே தான் வேத வசனம் சொல்லுது, ஆண்டுடைய வார்த்தை இல்லாத சுகத்தை அந்த வார்த்தை நமக்கு கொண்டு வர வல்லமையில்தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய சரீரத்தில் சுகம் இல்லை. ஆனால் அவள் விசுவாசித்து சொல்கிறாள்,
நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். என்ன, வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அதே போல தான் ஜவீரு ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? நீர் வந்து என் குமாரத்தி மேல கையை வையும், அவள் ஆரோக்கியம் அடைவாள். கையை வையும், ஆரோக்கியம் அடைவாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்முடைய விடுதலை, நம்முடைய சுகம், நம்முடைய ஆரோக்கியம் இயேசுவின் இடத்துல உண்டு. அவர் பேசின இந்த வார்த்தையில உண்டு. ஆண்டுடைய வார்த்தை நல்ல ஔஷதமா இருக்குது. நீதிமொழி நீங்க படிக்கிற ஆக்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதான், அது நல்ல ஔஷதமா இருக்குது. நான் ஏன் நீதிமொழிகளை ஒவ்வொரு நாளும் இந்த 5 வருஷமா நான் படித்து கொண்டு வருகிறேன். என்னிடத்துல வந்து ஆலோசனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற முதலாவது ஆலோசனை என்னென்றா, முதலாவது உங்களுடைய நாவு மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து கொண்டு இருப்பாங்க. இப்போ நான் உடனடியாக சொல்லுகிற காரியம், உங்களுடைய வாய் மாறணும். அவங்க என்னட்ட சொல்லுவாங்க, மாறி சொல்லுவாங்க, ஐயோ தம்பி, எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் மாற்ற முடியும், என்னால் செய்ய முடியும், ஆனால் இந்த நாவை என்னால் மாற்ற முடியாது. இந்த கிழமை ஒரு அக்கா சொன்னாங்க, இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்ற வசனம் உண்மைதான் பினகாஸ், என்னால் மாற்றவே முடியலை. அப்போ நான் சொன்னேன், அக்கா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆக்கள்ற நாக்கை தான் அடக்க முடியாது, உங்களோட நாக்கை உங்களால் அடக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற தீர்மானத்தை நீங்க எடுக்க முடியும். ஆகையினால நம்முடைய நாவின் அறிக்கை சரியான முறையில் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள விசுவாசம் இருக்கும். நம்முடைய நாவு குறைவுகளை பேசாம, தரித்திரத்தை பேசாம, வியாதியை பேசாம, மரணத்தை பேசாம, ஏசு சொன்ன ஜீவனை பேசணுமா இருந்தா, ஏசு சொன்ன வாக்குத்தத்தங்களை பேசணுமா இருந்தா, நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணினவர் இன்னார் என்ற நிச்சயத்தை நாங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுது பாருங்க, 2 கொரிந்தியர் 4:13 என்ன சொல்லுது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நாங்க என்னத்தை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் எடுத்து பேசுங்கன்னு சொல்லல, வேதம் சொல்லல நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று பேசுங்க, அப்படி பேச சொல்லல. இல்லாட்டி நல்ல காலம் பிறக்கட்டும் நல்ல காலம் பிறக்கட்டும் பேசுங்கன்னு சொல்லல, அது வேறொருத்தன் பேசுறது. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தை நாங்கள் வேதத்தில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை பேசும்படிக்கு ஆண்டவர் ஆலோசனையை கொடுக்கிறார். எந்த ஒரு விசுவாசி தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில், குறைவுகள் மத்தியில், சோதனைகள் மத்தியில் இயேசு பிசாசுக்கு முன்னுக்கு நின்று கொண்டு அந்த சோதனைகள் மத்தியிலையும் தேவனுடைய வார்த்தையை பேசினது போல, எந்த ஒரு விசுவாசி இயேசுவை போல அவன் தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில், சோதனைகள் மத்தியில், குறைவுகள் மத்தியில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பேசுகிறபடி அவனுக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன பிரச்சனை நடந்தாலும் அதே பேசி கொண்டிருப்பீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசுகிறபடி தான் உங்களுக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்றா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய முழு கண்ட்ரோலையும் ஆண்டவர் உங்களுடைய நாவுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 2 பேர்கிட்ட இப்போ இந்த இடத்துல இருக்கிற கிதியோன்ட்டையும் யோசுவாட்டையும் 2 பெரிய கப்பல் வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் பெரிய கப்பல் வச்சிருக்கிறாங்க. இப்போ யோசுவா இந்த அவருடைய கப்பலுக்குள்ள இருக்கிறார், கிதியோன் அவருடைய கப்பலுக்குள்ள இருக்கிறார். இப்போ யோசுவா அவரோட கப்பலுக்குள்ள இருந்து கொண்டு அவரால் அவரோட சுக்கானத்தான் இயக்க முடியும். பக்கத்தில் இருக்கிற கிதியோனுடைய சுக்கானை இங்கே இருந்து கொண்டு இயக்க முடியாது. அது வலப்பக்கம் திரும்பணும் என்று இங்கே இருந்து கொண்டு இவர் தீர்மானிக்க முடியாது. வலப்பக்கம் திருப்பணமாக இருந்தால் இவர் இந்த கப்பலில் இருந்து இறங்கி அந்த கப்பலுக்குள்ளே போகணும். அதே போல தான் அன்றைக்கு நாங்கள் நிறைய நேரத்தில் மற்றாக்கள வாயை மாற்ற நினைக்கிறோம். என்னால் உங்களுடைய வாயை என்னால் மாற்ற முடியாது, உங்களால் என்னுடைய நாவின் வார்த்தைகளை மாற்ற முடியாது. உங்களுடைய படகை உங்களால் தான் செலுத்த முடியும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் கட்டி எழுப்ப முடியும். உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் திட்டத்தை வச்சிருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமா இருந்தால் ஆண்டவர் போதித்து நடத்துகிற வழியில் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வலப்பக்கம் திரும்புண்டா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நாவினால் வலப்பக்கம் நாங்கள் திருப்பணும், இடப்பக்கம் திருப்பண்டா இடப்பக்கம் திருப்பணும். ஜோனாவினுடைய சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு? நினிவேக்கு போக சொல்கிறார். இப்போ இவர் ஜோனா என்ன செய்கிறாரு? நேராக
அவர் என்ன செய்கிறார், துறைமுகத்துக்கு போகிறார். துறைமுகத்துக்கு போயிட்டு இப்போ அவர் கேட்குறார், எது நினிவே கப்பல்? வாயை திறந்து கேட்குறார், எது நினிவே கப்பல்? அங்கால கேட்குறார், இது இந்த கப்பல் எங்கே போகுது? தர்ஷீஸுக்கு போகுது. அப்போ கேட்குறாரு. இப்போ இவருக்கு தெரியுது, இவர் கேட்குறதன் மூலமாக தெரியுது இது நினிவேக்கு போகுது. ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் அவர் அதையும் தாண்டி போயிட்டு இது எங்கே போகுதுன்னு கேட்குறாரு, இது தர்ஷீஸுக்கு போகுது. அப்போ அவர் தான் தீர்மானம் எடுக்கிறார், இந்த நினிவேக்கு போகிற கப்பலில் போகணுமா, தர்ஷீஸுக்கு போகிற கப்பலுக்கு போகணுமா? யார் தீர்மானம் எடுக்கிறது? அவர் தான் தீர்மானம் எடுக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நியமித்த இடத்துக்கு போகணுமா, இல்லாட்டி நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகணுமா? நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். நாங்கள் விரும்புகிற இடத்துக்கு நாங்கள் போய் அடைகிற நன்மையை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல உள்ள நன்மைகள் அது ஏராளம் தாராளமானதாக இருக்குது. அது நாங்கள் நினைத்ததை காட்டிலும் கோடி மடங்கு உயர்ந்ததாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கோடி மடங்கு உயர்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி கடந்த ஒரு செவ்வாய் புதன்கிழமைகளில் எனக்கு ஒரு கோல் வந்து என்னை ஒரு 2 நாள் பிரசங்கத்துக்கு ஒரு 28ஆம் 29ஆம் தேதியில் ஒரு திருச்சபைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த திருச்சபையில் மேடையில் ஏறுறது, அந்த இடத்துல ஏறுறதுன்றது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த தயவை, அந்த கிருபையை எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் இப்படித்தான் படிப்படியாக உயர்வுகளை தருவார். உடனே கொண்டு வந்து என்ன செஞ்சிட மாட்டார், ஏற்றிட மாட்டார். ஆண்டவர் காலத்துக்கு என்ன செய்கிறார், ஒவ்வொரு இடங்களில் பயிற்றுவிக்கிறார், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சின்ன இடத்துல நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி உண்மையாக இருக்கிறோம் என்பது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த திருச்சபையில் எல்லா ஊழியக்காரங்களையும் மேடையில் ஏற்றிட மாட்டாங்க. அவங்க பாடுகிற பாடலை பார்ப்பாங்க, அவங்க பண்ணுகிற பிரசங்கத்தை நோட் பண்ணுவாங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியெல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளவு நோட் பண்ணீங்களோ தெரியல. அந்த திருச்சபை மக்கள் அதிகமாக என்ன செஞ்சாங்க, கவனத்தில் எடுத்துக்கொண்டு போதகர், அந்த இடத்துல இருந்த போதகர், அவங்களுடைய குடும்பங்கள் இந்த போதனைகளை தொடர்ந்து கேட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ 2 நாள் இந்த சிலுவையை குறித்து அவங்க 40 நாள் ஜெபத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த ஜெபத்தில் வந்து போதிக்கிறதுக்கு அவங்க எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் இப்படி உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், உங்களை நினையாத இடத்துல இருந்து ஒரு பெரிய அழைப்புகளை தேவன் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உயர்வுகள் ஆண்டவர் தருவார், மேன்மைகள் ஆண்டவர் தருவார். நீங்கள் நினச்சி கூடி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அநேகர் உங்களை என்ன செய்யலாம், இந்த காலத்தில் உங்களுடைய பேரை கெடுக்க நினைக்கலாம். நான் ஆண்டவர் கெடுக்க நினைக்கிற மனுஷர் முன்பாக ஆண்டவர் உங்களை உயரங்களை கொண்டு போய் வைப்பார். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஐயோ தம்பி என்னை எல்லாரும் என் பேரை கெடுக்க அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடாது. ஆமாம், கெடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒருத்தரை தெரியும், என் கர்த்தர், என்னை படைத்தவர், இவர்கள் எல்லாரும் வியந்து பார்க்கத்தக்கதாக என்னை உயரங்களுக்குள்ளே கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, இப்போ நாங்கள் யாக்கோப்புக்குள்ளே வருவோம். யாக்கோப்பில் தான் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். நாங்கள் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. நாங்கள் எல்லாரும் எல்லா விஷயங்களிலும் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். அப்போ வாயை கண்ட்ரோல் பண்ணுறவனால அவனால் தன் சரீரத்தை அடக்கி கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் என்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண, என்னுடைய சரீரத்தை அடக்கி ஆளணுமா இருந்தால் முதலாவது என்னுடைய நாவை நான் அடக்கி ஆள பழகி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தன்னுடைய வார்த்தையை சரியான முறையில் பயன்படுத்துகிறவன் தன்னுடைய நாவை, தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஆளுவான். அவன் பாவங்களை மேற்கொள்ளுவான், சரீர இச்சைகளை மேற்கொள்ளுவான், சரீரத்தில் வருகிற ஆசை பாசங்களை மேற்கொள்ளுவான், சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை மேற்கொள்ளுவான், வியாதியை மேற்கொள்ளுவான், பலவீனத்தை மேற்கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாவு சரியாக இல்லாட்டி இதெல்லாம் வந்து அவன் மேலே தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுக்களால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும்.
பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜத்துக்கள் ஆகிய இவைகள் எல்லாம் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. அப்ப என்ன சொல்லுது? இதுல 4 விதமான காரியங்களை குறித்து, முதலாவது குதிரையை குறித்து சொல்லுது, கப்பலை குறித்து சொல்லுது, அதே போல நெருப்பை குறித்து சொல்லுது, அதே போல கடைசியாக இந்த மிருகங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எப்படி அடக்குறான். மனுஷனால் இதெல்லாம் அடக்கப்படுதான். மனுஷனுடைய சுபாவத்தினால எல்லாம் அடக்கப்படுதான். ஏனென்றா என்ன வித்தியாசம் என்றே அடக்கப்படுது. இந்த மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இந்த மனுஷனாலே அடக்கப்படுது. இந்த மனுஷனுடைய சுபாவத்தினால இந்த மிருகங்களுடைய சுபாவம் எதனால் அடக்கப்படுது? என்ன வித்தியாசம்? அதுக்கு வாய் இருக்குது, அது பேசாது. ஆனால் மனுஷனுக்கு ஆண்டவர் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினதுனால அவரை போல பேசுகிற, அதிகாரம் செலுத்துகிற, ஆளுகை செய்கிற ஒரு வல்லமை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வார்த்தைகளினால் அந்த உலகத்தை ஆள முடியும், தன்னுடைய சூழ்நிலைகளை ஆள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு ராஜா ஒரு நாட்டை எதனால் ஆள்றாரு? அவருடைய வார்த்தையினால் ஆள்றார். அவர் வார்த்தையினால் ஆள்றார். ஒரு சட்டம் பேசப்படுகிறதன் மூலமாக அது என்ன செய்யுது? நடைமுறைக்கு வருது. அதே போலதான் சபையிலையும் ஒரு ஊழியக்காரர் இந்த இடத்துல வந்து, அதெல்லாம் 1வது வசனத்திலே சொல்லுது, ஒரு ஊழியக்காரர் அநேகரை நடத்துகிறவராக இருக்கிறபடினால அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கணும். ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடக்கூடாது. ஜனங்களுக்குள்ள சரியான சிந்தனைகளை விதைக்கணும், சரியான யோசனைகளை விதைக்கணும், ஜனங்களுக்கு சரியான ஆலோசனையை சொல்லணும். நாங்கள் ஜனவரி 1வது 2வது கிழமையில பார்த்தோம். சரியான ஆலோசனைகளை நாங்கள் கேட்கணும். நாங்கள் கேட்கிற சரியான ஆலோசனை நம்மளை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னுக்கு ஒரு தம்பி என்னிட்ட வந்து சொன்னார். அவர் வந்து ஒரு வாகனத்தை எடுக்க போகும்போது நிறைய பேர் இது சரி வராது, இது அப்படி வராது, இப்படி வராதுன்னு சொல்லி நிறைய ஆலோசனைகளை சொன்னாங்களாம். ஆனால் அவர் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவர் கடவுளை நம்பி அந்த காரியங்களுக்குள்ளே போனார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில நேரத்தில் அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை சில காரியங்களை சொல்லுவார். அது மனுஷன் வந்து அதுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பான். இது சரி வராது, இது இப்படி வராது, அப்படி வராதுன்னு. ஆனால் கர்த்தர் சொன்னதின்படி நாங்கள் பேசுவோமா இருந்தா, சிந்திப்போமா இருந்தா, கர்த்தர் நாங்கள் சிந்திக்கிறத காட்டிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்து எப்படி இந்த உலகத்தை ஆள்றான்டா, தேவன் எப்படி உலகத்தை ஆண்டு கொண்டாரோ அதே போல மனுஷன் அவனுடைய வாயின் வார்த்தைகளில் தேவனுடைய வார்த்தையை வைக்கிறதுனால இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த நாவு எப்படிப்பட்டதாக இருக்குது? பெரிய காரியம் அல்ல. நாவு ஒரு சிறிய காரியமாக இருக்குது. நெருப்பு எப்படி என்ன செய்யுது? ஒரு சிறிய காரியமாக இருந்து பெரிய காட்டத்தை கொளுத்துதோ அதே போல சிறிய சுக்கான் எப்படி அவ்வளோ பெரிய கப்பலை வலது பக்கம் திருப்பும் போது அதை என்ன செய்து? கப்பல் வலது பக்கம் திரும்புது. அந்த சின்ன சுக்கான இடது பக்கம் திருப்பும் போது அது இடது பக்கம் திரும்புது. அதே போல குதிரையை பார்க்குறோம். குதிரையை நாங்கள் அந்த வலப்பக்கம் இழுக்கும்போது அது இங்கால பக்கம் திரும்பி ஓடுது, இங்கால பக்கம் ஓடுது. ரெண்டையும் பிடிச்சி இழுக்கும்போது வேகமாக ஓடுது. அது எப்படி என்ன செய்யுது? அது இலக்க நோக்கி நடத்தப்படுதோ அதே போல தேவன் என்ன செய்கிறாரு? நம்முடைய நாவை தொட விரும்புகிறாரு. ஏனென்றால் அதனால தான் இன்றைக்கு நாவை குறித்து ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய நாவு மாற வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய நாவும் இன்னும் மாற வேண்டும். என்னுடைய நாவு இன்னும் மாறணும். நான் பேசுகிற வார்த்தைகள் மாறணும். நான் பேசுகிற வார்த்தைகளை தெரிஞ்செடுத்து பேசணும். எல்லாம் சொல்லுங்க, நான் பேசுகிற வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிந்தித்து பேசணும். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். பேசுகிறவனா உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். நம்மையும் என்ன செய்யலை? பேசாத ஜடமா உண்டாக்கலை, பேசுகிற மனுஷர்களா உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். எதனால துதிக்கிறோம்? நம்முடைய நாவின் அறிக்கையின் மூலமாக,
வாயின் வார்த்தைகளினால் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியிலே அவர் பிரியமுள்ள தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த நாவினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், நீங்கள் போதுமானவர், நீங்கள் போதுமானதிலும் அதிகமானவர், நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறவர், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர், உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுகிறவர், நீங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீங்கள் யாக்கோபின் தேவன், நீங்கள் ஆதியும் அந்தமுமானவர். இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம். என்ன செய்கிறோம்? வீடுகளில் துதிக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தில் துதிக்கிறோம். நிறைய பேர் அதிகாலம் எழும்பும் ஜெபம் பண்ணுறோம், இரவுலையும் ஜெபம் பண்ணுறோம், பகல்லையும் ஜெபம் பண்ணுறோம், நடக்கும்போது, உட்கார்ந்துருக்கும் போது, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, இப்படியெல்லாம் துதிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் இதே நாவை பயன்படுத்தி நாங்கள் அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். அதனாலே ஒரு பக்கத்தால் துதிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். இன்னொரு பக்கத்தால் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட, அந்த இடத்துல குறிப்பாக அதை சொல்றார், மனுஷனை சபிக்கிறோம் என்று சொல்லலை, தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பேசுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம், கொல்லி வாய் சர்ப்பம் கடித்து எதனால் அந்த ஜனங்களை கடித்தது? எதனால் அவர்கள் அது நிமித்தம் இறந்து போனார்கள்? எதனால் இறந்து போனார்கள்? கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் பேசினதுனால. அது என்னதான்? பாவமா? என்ன பாவம்? களவெடுக்கிறது, திருடுகிறது மட்டும் பாவம் இல்லை, தேவனுக்கு விரோதமாக பேசுறது பாவம். தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுறது பாவம். அப்போ அப்படிப்பட்ட பாவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. ஏனென்றா அவன் அந்த ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியக்காரன் மாத்திரமல்ல, சக விசுவாசியும் அப்படித்தான், அவனும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவனாக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்முடைய நாவு தேவனை துதிக்கணுமே ஒழிய தேவனுடைய சாயலின் படைக்கப்பட்ட மனுஷனை சபித்து கொண்டிருக்கக்கூடாது, சபிச்சு கொண்டிருக்கக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படியே செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லலை, என் சகோதரரை இப்படி இருக்க லாகாது, நம்ம இப்படி இருக்கக்கூடாதான். எப்படி இருக்கக்கூடாதான்? சேர்ச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர், அங்கால போனால் வேறு வார்த்தைகளை பேசி, கண்டகடிய வார்த்தைகளை பேசி, பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பேசி, மனுஷனை மனமடிவாக்குகிற வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் எப்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கிறோமோ அதே போல நமக்கு முன்பாக துன்மார்க்கர்கள், பாவிகள், நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, குற்றம் குறைகள் சுமத்துறவங்க நமக்கு எதிராக வரும்போது செயற்படும் போது அவங்களுக்கு முன்னுக்கு நின்று தூசண வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, அவங்கள மனநோகிற வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்காம, ஆண்டவரை இவனை மாற்றுங்கன்னு சொல்லி அவனுக்காக பரிந்து பேசுகிறவங்களாம் நாங்கள் இருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு முன்னுக்கு வந்து நின்று நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு பிதாவுக்கு முன்னுக்கு போய்கொண்டு, ஆண்டவரை நான் இவனை நேசித்தும் இவனுக்காக கல்வாரி சிலுவையை நான் சுமந்து கொண்டும் இவன் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போயிட்டு நம்மளை பற்றி குற்றம் கூற சாட்டி கொண்டு இல்லை. ஆண்டவர் அங்கே போயிட்டு நம்மளை பற்றி பிதாவின் இடத்துல குறை சொல்லலை, குறைகளுள்ள நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நினச்சா நம்முடைய லிஸ்ட்டை, பாவ லிஸ்ட்டை அவருக்கு காட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் பிதாவின் இடத்துல போயிட்டு நம்மளை பற்றி குறை சொல்லி கொண்டில்லை, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12 சொல்லுது, சொல்லப்போனால் நம்மளை பற்றி ஆண்டவர் பிதாவின் இடத்துல போயிட்டு அவருடைய இரத்தம் என்ன செய்தான்? நன்மையானவைகளை பேசுதான். என்னத்தை பேசுதான்? அவர் மட்டும் நன்மையை பேசலை, அவர் மட்டும் பரிஞ்சு பேசலை, அவருடைய இரத்தம் நமக்காக நன்மையை பேசுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல நன்மையானவைகளை பேசுது. எல்லாம் சொல்லுங்க, நன்மையானவைகளை பேசுது. யாருக்காக? தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிற நம்மளுக்காக நன்மையானதை பேசுது. தேவனுக்கு அந்நியராக இருந்த நமக்காக என்ன செய்யுது? நன்மையானவைகளை பேசுது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டும் தொடர்ந்து பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிற நமக்காக நன்மையானவைகளை பேசுது. தகுதியே இல்லாத நமக்காக நன்மையானவைகளை பேசுது. எதனால பேசுறதுனா, நாங்கள் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு இயேசுவே அதை பின்பற்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரே பின்பற்றார். அவர் நமக்கு விரோதமாக பேசலை, அவர் சார்பாக நின்று நமக்கு சார்பாக பேசுகிற தெய்வமாக இருக்கிறார்.
இந்த உலக மனுஷர்கள் முழுவதுமாக இந்த உலகமே நமக்கு எதிராக பேசினாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று நம் சார்பாக பேசுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் விசேஷம் இந்த ஒரு காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 9வது 10வது வசனம். நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. 9வது 10வது வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உவர்ப்பான நீரூற்று திப்பான ஜலத்தை கொடுக்க மாற்றாது. அப்போ என்ன சொல்கிறது பாருங்க. கடலில் போயிட்டு நல்ல தண்ணி கிடைக்கணுமா இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. அங்கே உவர்ப்பான நீர் தான் கிடைக்கும். செங்கடலில் போயிட்டு நல்ல தண்ணி கிடைக்குமா இருந்தால் கிடைக்காது. அங்கே உவர்ப்பான நீர் தான் கிடைக்கும். அதே போல் அங்கே நீங்கள் நுவரெலியா மலையகம் பக்கம் போயிட்டு ஒரு ஆறு ஊற்றெடுக்கிற இடத்துல போயிட்டு எனக்கு உப்பு தண்ணி வேணுமென்று கேட்டாலும் உப்பு தண்ணி வராது. அங்கே நல்ல தண்ணி தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாயும் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நல்ல காரியங்களை பேசுகிற வாயாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் பைபிள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத காரியம் நிறைந்த இடமாகிய அந்த பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இன்றைக்கு நம்முடைய இருதயம் நல்ல காரியம் நிறைந்த பொக்கிஷசாலையாக இருக்குதா, இல்லை பொல்லாங்குத காரியம் நிறைந்த பொக்கிஷசாலையாக இருக்குதா? நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் விரும்புகிறாரு அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் நல்ல காரியங்கள் நிறைந்த நல்ல பொக்கிஷசாலையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நன்மைகள் நிறைந்த ஸ்தலமாக நம்முடைய இருதயம் இருக்கணும். நன்மையானவைகளை பேசுகிற நாவாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளை படைத்த ஆண்டவருடைய நம்மளுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? நமக்காக நன்மையானவைகளை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நன்மையானவைகளை பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்மை சபிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபிக்கப்பட வேண்டிய நமக்காக அவர் மரத்திலே தூக்கப்பட்டு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா சொல்லுங்க, சபிக்கப்பட வேண்டிய எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டார், கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? போன கிழமை தெளிவாக பார்த்தோம். ஏன் மரத்தில் தூக்கப்பட்டார்? ஏன் அந்த வெண்கல சர்ப்பம் கம்பத்தின் மேலே ஏற்றப்பட்டது? முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாபமும் அந்த சர்ப்பத்தின் மேலே வைக்கப்பட்டது. அதான் பார்க்குறோம். சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசையினால் உயர்த்தப்பட்டது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்? உயர்த்தப்பட்டார். எதற்காக உயர்த்தப்பட்டார்? நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக. ஆகையினால நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய நாவினால் எப்படி தேவனை துதிக்கிறோமோ அதே போல நாங்கள் என்ன செய்யணும்? மற்றாக்களை சபிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய அந்த மனுஷன் உங்களுக்கு எதிராக என்ன பெரிய காரியத்தை செய்யலாம், ஆண்டவரே இவனை மாற்றுங்கண்டு அவனுக்காண்டி பரிந்து பேசுகிறவங்களாக, அவங்களுக்காண்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு முன்னுக்கு வருவாங்க. நீங்கள் யாருக்கு விரோதமாக இவ்வளோ நாள் பேசியிருப்பீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்குள்ளே வந்து போவாங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய இருதயத்துக்குள்ளே சொல்ல ஆரம்பிங்க, ஆண்டவரே நான் இவனுக்கு விரோதமாக பேசிட்டேன், இவனை சபிச்சிட்டேனே, தயவாக மன்னிங்க, நான் இந்த நிமிடமே நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அவன் எனக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கலாம், ஆண்டவரை நீங்கள் நான் உமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சும் நீங்கள் என் மேல் அன்பாக இருந்தீங்க, நீங்கள் எனக்காக கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டீங்க, அதே போல் நீங்கள் என்னையை மன்னித்தது போல. மத்தேயு 6 சொல்லப்படுது, நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? மற்றவங்களை மத்தேயு 6 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 6 அதிகாரம் அதில் இருக்குது பாருங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட ஜெபம்? நம்முடைய ஜெபம் பிரயோஜனமுள்ளதாக இருக்கணுமா இருந்தால், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரணுமா இருந்தால், நாங்கள் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, மனுஷனுடைய தப்பிதங்களை தேவன் நமக்கு மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 14வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:14.
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? மனுஷர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணுமா? பைபிளில் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. 118 சங்கீதம் 8 சொல்லுது. ஏன்னா மனுஷன் பேரில் பற்றுதலாக இருப்பதை விட, ஏன்னா மனுஷனை நம்புவதை விட தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதே நிலமண்டு ஆணுடைய வார்த்தை சொல்லிட்டு, இனியும் நாங்கள் மனுஷனை நம்பி ஏமாந்து போவோமா இருந்தால் நமக்கு தெரியுது, வேதமே சொல்லிட்டு மனுஷனை நம்பாதுண்டு. ஆனால் நம்பி ஏமாந்துட்டு நம்ம அவங்கள போயிட்டு சபிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், மனுஷனை நம்பாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய காரியத்தில் சித்தியை தருவார், வெற்றியை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன்னுடைய ஜெபத்துக்கு, வேண்டுதல்களுக்கு, விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதிலை தருவார். ஆனால் நாங்கள் நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? மனுஷன் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது மனுஷன் மேலே கோபம் கொண்டு நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? அவனுக்கு விரோதமாக பேசிடுறோம், அவனுக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சிடறோம். செஞ்சு போட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்க போகும்போது நம்முடைய இருதயபூர்வமாக நம்மளால் துதிக்க முடியலை. ஏனென்று நாங்கள் மனுஷனை என்ன செய்யலை? மன்னிக்கலை. அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம காணிக்கையை போகும்போது சகோதரன் பேரில் உனக்கு இடரல் இருந்தால் போயிட்டு அவன்கிட்ட ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கையை செலுத்து. நீ ஒப்புரவாகாமல் வந்து எவ்வளவு செலுத்தினாலும் அது பிரயோஜனமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கை மேலே வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீங்கள் நல்லவர் வல்லவர்னு பாட்டு படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. ஆனால் வெளியில் போன உடனே அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில், பிரஜாதிகளிடத்தில் கேட்கும்போது அது என்ன செய்யுது? இவனா இப்படி இருக்கிறான் என்று கேட்குற மாதிரி இருக்குது. இதனால தான் சமூகம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. இதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் மாற்றம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்முடைய நாவில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், நாவின் வார்த்தையில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்கிற நாங்கள் மற்ற மனுஷனை மதிக்க பழகி கொள்ளணும், மற்ற மனுஷனுக்கு விரோதமாக பேசாமல் இருக்க பழகி கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மற்ற மனுஷர்களுக்கு விரோதமாக நான் பேசக்கூடாது, நான் யாருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. வெறுமனை ஊழியக்காரருக்கு விரோதமாக மாத்திரம் அல்ல. அதான் போன கிழமை நீங்கள் பேசுனீங்க தானே பினகாஸ், நான் இனி மோசையை போல் இருக்கிற அந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேச இல்லை. வெறுமனை ஊழியக்காரருக்கு விரோதமாக மாத்திரம் இல்லை, சக விசுவாசிக்கு விரோதமாக பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் பேசக்கூடாது, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் பேசக்கூடாது, எஜமானுக்கு விரோதமாக வேலையாட்கள் பேசக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தை சற்று யோசித்து பாருங்கள், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் யோசித்து பாருங்கள். நிறைய மாணவர்கள் ஆசிரியருக்கு விரோதமாக பேசுவாங்க. ஒரு ஆசிரியருக்கு விரோதம் சரியாக அவங்களுக்கு சார்பாக பேசுவாங்க, இன்னொரு ஆசிரியருக்கு விரோதமாக பேசுவாங்க. சில பேர் அவங்கள ஒரே மேசையில் தான் இருப்பாங்க, ஒரே மேசையில் 6 பேர் இருப்பாங்க. அவன் இவனை குறித்து குறை பேசுவான், இவன் அவனை குறித்து. இது நடக்கிற காரியமா இல்லையா? அதே போல் ஒரே வேலை ஸ்தலத்தில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் மூஞ்சிக்கு முன்னுக்கு ஒருத்தனுக்கா நீங்கள் நல்லா முழுகு பூசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடத்துல குறைகளை பேசி கொண்டிருப்பாங்க. இதனால் அந்த வேலை இடத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. முகத்துக்கு முன்னுக்கு சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் இருதயத்திலிருந்து அந்த சந்தோஷம் வரலை, இருதயத்திலிருந்து ஒரு காரியமும் வரலை. அப்போ இதே போல் தான் இன்றைக்கு சபைகளும் நிறைந்து காணப்படுது. நான் போன கிழமை சொன்னேன் கொழும்பில் அந்த சபை எப்படி அழிஞ்சு போச்சுண்டு. 5000-10,000 பேர் இருந்த சபை இன்றைக்கு 80 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வேலையாளர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் இவங்களும் இருக்க மாட்டாங்க. இவங்களும் எதனால்? அவங்களுடைய வாயினால். இன்றைக்கும் அவங்க அதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய சபையும் ஒரு விதத்தில் இப்படி போனதுக்கு காரணம் இதுதான். கடந்த காலத்தில் ஜெபம் பண்ணி வருவாங்க, ஜெபிச்சு முடிய அங்கே ரவுண்டாக இருந்து கொண்டு தேவையில்லாத காரியங்கள் அலப்பி கொண்டிருக்கிறதால இன்றைக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஜெபமும் இல்லாமல் போயிடுச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய தடைகள் வந்து கிடக்குது. இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நாவும் மாறணும். முதலாவது ஊழியம் செய்கிற என்னுடைய நாவும் மாறணும். அடுத்த ஊழியம் செய்கிற மற்றவருடைய நாவும் மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆராதனை வழிநடத்தக்கூடிய நாவும் மாறணும். இந்த இடத்துல என்ன ஊழியம் செய்யலாம், அவங்களுடைய நாவும் மாறணும். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் கடிந்து பட்சிக்க கூடாதுன்னு அவனுடைய வார்த்தை சொல்லுது. ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் கடிந்து பட்சிப்பீர்கள் ஆனால் அழிவீர்கள்னு அவனுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடிந்து பட்சித்து கொண்டிருக்கக்கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவங்களாக இருக்கணும். ஒருத்தர் கீழே விழும்போது அந்த விழுந்துட்டான் பாருன்னு
பேசிக்கொண்டிருக்கிறவங்களா இருக்கக்கூடாது, பரியாசம் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ரவுண்டாக இருந்து கொண்டு கதைக்கிறாங்களா, அங்கே ஒருத்தனுக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, சக விசுவாசிக்கு விரோதமாக கதைக்கிறாங்களா, எழும்பி வந்துடும். அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது வெறுமனே சபையில் மட்டுமல்ல, இது எங்கே பின்பற்றப்படணும் என்று அவங்களுடைய வேலை ஸ்தலங்களில் பின்பற்றப்படணும். நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடங்களில் பின்பற்றப்படணும். நீங்கள் படிக்கிற பாடசாலையில் பின்பற்றப்படணும். நீங்கள் இன்னும் பஸ்ஸில் போய்கொண்டிருக்கும் போது எந்த இடத்துலையும் நீங்கள் அதை பின்பற்றி ஆக வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட பேசிக்க கொண்டிருக்கிறவனுடைய நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்களா இருந்தால் ஒரு நாள் நீங்களும் கூட தான் பேசுவீங்க, நீங்களும் புறந்தான் கூறுவீங்க, நீங்களும் சாக்குப்போக்கு தான் சொல்லுவீங்க. அதுவும் ஒரு காரியம், சாக்குப்போக்கு. காரணம் நொண்டிச்சாட்டு சொல்கிறது. எங்களோட அம்மா சொல்லுவாங்க, நொண்டிச்சாட்டு சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் காரணம் சாக்குப்போக்கு, நொண்டிச்சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறது. நம்ம அதிகமாக அப்படிப்பட்டவங்களோடு நாங்கள் இசைந்திருப்போமா இருந்தால் நம்மளும் என்ன செய்வோம், அதைத்தான் சொல்லி கொண்டிருப்போம். சில காரியங்களுக்கு நாங்கள் சாக்குப்போக்கு சொல்லவே கூடாது. விசேஷமாக ஆண்டுடைய காரியங்களுக்கு நாங்கள் சாக்குப்போக்கு சொல்லவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் நாவல் இருந்து தான் வருது. இதெல்லாம் ஏன் பேசணும்னா நாவல் இருந்து தான் வருது. அப்போ நம்முடைய நாவை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, அது நம்ம பேசுகிற வார்த்தையின்படி அது சரியான திசையில் திருப்பப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய நாவை நான் சரியான வழியில் பயன்படுத்துவேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி திரும்பும். தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணின வாழ்க்கையை நோக்கி திரும்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணின வாழ்க்கையை வாழணும் என்று? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் அதை விரும்புகிறேன். நான் ஊழியம் செய்தாலும் அந்த தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த உயர்தரமான ஊழியமாக தான் இருக்கணும். நான் எதை செய்தாலும் அது கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணினா தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கணுமாக இருந்தால் நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற பாதையில் நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய பாதையை நெய்யா பொழிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீதியின் பாதையில் ஆண்டவங்களை நடத்துவார். ரைட், இப்போ நாங்கள் வருவோம். அப்போ ஒரே நாவிலிருந்து என்ன வரக்கூடாதாம்? துதிக்கிறது காரியமும் வரக்கூடாது, அதே நேரத்தில் துதித்து சபிச்சு கொண்டு இருக்கவும் கூடாது. நம்முடைய நாவு எப்பொழுதும் தேவனை துதிக்கிற நாவாக இருக்கணும். தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை பார்த்து சபிக்கிற நாவாக இருக்கக்கூடாது. மாறாக அந்த மனுஷனத்தில் குறைகள் இருந்தாலும் அவனுக்காக பரிந்து பேசுகிற, அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, அவனுடைய மாற்றத்துக்காக, அவனுடைய குறைவுகள் மாற வேண்டும்படியாக ஜெபிக்கிற நாவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக பேசுகிற, உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுகிற, உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்கிற கூட்டங்கள் அநேகம் ஆயிரமாக இருக்கலாம். நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லணும், நான் கடந்த காலத்தில் ஒரு அறிக்கையை நான் செஞ்சேன், அதன்படி தேவன் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினார். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் அது வாய்க்காதே போகும். அப்போ நான் சொன்னேன், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் தேவனுடைய வார்த்தையின்படி வாய்க்காதே போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு விரோதமாக என்னை குற்றப்படுத்துகிற நாவை கர்த்தர் குற்றப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எப்படி சொல்லுது? புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் சொல்லுது, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என் பட்சமாய் வருவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என் பட்சமாய், எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என் பட்சமாய் வருவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் செயற்பட்டாலும் ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை கொண்டு உங்களுடைய காலடியில் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அவங்களுடைய உயர்வுகளை அவர்கள் பார்க்கும்படிக்கு செய்வார். ஆண்டவர் நம்மளை உயர்ந்த இடங்களுக்குள்ள கொண்டு போய் விடுவார். நம்மளை மலை மேலே உள்ள பட்டணமாக மாற்றுவார். அவங்களுக்கு ஒரு உப்பா ஒளியாக மாற்றுவார். நம்மளுக்கு எதிராக இன்றைக்கு எழும்பி கொண்டிருக்கிற அவனுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் மூலமாக ஆண்டவர் அவனை மாற்றுவார், அவனை போஷிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னையை கொண்டு ஆண்டவர் கடந்த எதிர்காலத்தில் அவனுக்கு நன்மை செய்வார், அவனுக்கு நன்மை செய்வார். பாருங்க, சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக, சின்ன பையன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்கிறதுக்கு தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது கையில், தாவீது சின்ன பையன்தான், அவன்கிட்ட கையில் வசமாக அம்பிட்டுட்டார். ஆனால் அவர் என்ன செய்யலை? அவனுக்கு விரோதமாக தீமை செய்யலை. சவுல் ராஜா சின்ன பையன் தாவீதுக்கு விரோதமாக பேசினார். நான் கேட்குறேன், ஒரு நாள் கூடி சவுலுக்கு விரோதமாக தாவீது பேசினாரா? பேசவே இல்லை. அவர் சொல்கிறார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவருக்கு விரோதமாக நான் பேசுவது எப்படி? நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாக நான் எதையும் பேச போகிறது இல்லை, நான் கை போட போகிறது இல்லை.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்ன செய்தார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா சவுலை பார்த்தார். அதே போல் இன்றைக்கி நாங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரங்களை எப்படி பார்க்கணுமெண்டா, தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக நான் பேச போவது கிடையாது. யார் பேசினாலும் நான் அந்த இடத்துல இருக்க போவது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அப்படி பேசுவாங்களா இருந்து அவங்களுக்காண்டி நீங்கள் ஜெபிங்க. சக விசுவாசிக்கு விரோதமாக பேசினாலும் அவங்களுக்காண்டி ஜெபிங்க, அந்த குடும்பத்தாருக்காண்டி ஜெபிங்க, அந்த நபர்களுக்காண்டி ஜெபிங்க. நம்மளும் அவங்களோடு சேர்ந்து கும்பலோடு அவங்களோடு சேர்ந்து பேசுகிறவங்களாக இருக்கக்கூடாது, குறை பேசி கொண்டிருக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, பரியாசம் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. ஆகையினால நம்முடைய நாவு துதிக்கிற நாவாகத்தான் இருக்கணும், மொழிய சபிக்கிற நாவாக இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய நாவு கர்த்தரை துதிக்கிற நாவாகத்தான் இருக்க வேண்டும், கர்த்தரை துதிக்கிற நாவாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய நாவு துதிக்கிற நாவு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? துதிச்சு கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவரை எப்பொழுதும் நாம் தேடும் கண்மலை நீர்தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். உறைவிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தான் என்று தான் சொல்லணும். இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகளும் என்று பாடுறோம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறோம்? கணவனோட மனைவியோட நம்முடைய நாவு எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுது. இன்றைக்கி மற்ற மனுஷனை விடுங்க, நிறைய வீட்டில் சொந்த கணவனையே சபிக்கிறாங்க, சொந்த மனைவியே சபிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சபிக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்த நல்ல நல்ல காரியங்களை சபிக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை சபிக்கிறாங்க. இன்றைக்கி பைபிளில் சொல்லுது, நம்மளே நேசிக்க தெரியலாட்டி எப்படி மற்றவனை நேசிப்போம்? ஒரு சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியலாட்டி எப்படி சபையை நடத்த முடியும்? எப்படி பெரிய ஒரு காரியத்தை நடத்த முடியும்? பெரிய பொறுப்புகளை கொடுக்கும்போது எப்படி நடத்த முடியும்? முதலாவது நாங்கள் நம்மளை நடத்த பழகி கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இன்றைக்கு நாம் அந்த இடத்துல நின்று இந்த வார்த்தைகளை பேசுகிறனா இருந்தால் அதை என்னையே நான் அந்த காரியத்தில் சரிப்படுத்தி கொள்ளலாட்டி இந்த இடத்துல வந்து தைரியமாக பேச முடியாது. பேசினாலும் அது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது. அதனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கிற நாங்கள் மனுஷனை சபியாமல் இருக்க கற்றுக்கொள்ளும். நம்முடைய வீட்டில் இருக்கிற நபர்களை நாங்கள் சபிக்கக்கூடாது, பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, நம்முடைய பெற்றோரை சபிக்கக்கூடாது, அங்கே இருக்கிற மற்ற ஆக்களை வீட்டில் இருக்கிற உறவினர்களை நண்பர்களை சபிக்கக்கூடாது, நம்மளோட கூட படிக்கிற நண்பர்களை சபிக்கக்கூடாது, நம்மளோட கூட சேர்ந்து படிக்கிற நபர்களை சபிக்கக்கூடாது, நம்முடைய டீச்சரை சபிக்கக்கூடாது, பிரின்சிபலை சபிக்கக்கூடாது, வேலை ஸ்திரத்தில் பெரிய ஆக்களை சபிக்கக்கூடாது, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை சபிக்கக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவர்களையும் சபிக்கக்கூடாது. ஒருவேளை அவங்கள்ட்ட குறைகள் இருந்தாலும் அவங்களுக்காண்டி பரிந்து பேசுகிறவங்களாக, அவர்கள் குறைகள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய நாவு எப்படி இருக்கணும்? நன்மையானவைகளை பேசுகிற நாவாக இருக்க வேண்டும், பரிந்து பேசுகிற நாவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. 9வது வசனம். 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. ம் 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 அப்போ பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தினால் என்ன செய்ய சொல்லுது? ஜனங்களுக்கு ஊழியக்காரனை புத்தி சொல்ல சொல்லுது. பேசுகிறவர்களை நிறைய பேர் பாருங்க எதிர்த்து பேசுவாங்க, ஊழியக்காரனை எதிர்த்து பேசுவாங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுவாங்க. அப்படி எதிர்த்து பேசுகிறவனை கண்டனம் பண்ணு, கண்டனம் பண்ணு. அவனை கண்டனம் பண்ணுற அளவுக்கு நீ வல்லவனா இரு. அதுக்கடுத்து சொல்லுது, நீ என்ன செய்? போதிக்கப்படுறது கேட்டு உண்மையான வசனத்தை நன்றாக நீ கற்றுக்கொண்டு நீ என்ன செய்? பற்றி கொண்டு ஜனங்களுக்கு அந்த காரியங்களை போதின்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அதுக்கடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 11வது வசனம். 11வது வசனத்தை வாசிங்க. 10 சேர்த்து வாசிங்க. 10, 11. பாருங்க, விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறாங்க. அது ஜூதர்களை குறித்து சொல்லப்படுது. இன்னைக்கு விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இருதயத்தில் விசுவாசத்தின் மூலமாக விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நாவு எப்படி இருக்குதான்? அந்த நாவு அடங்காததாக இருக்குதான்.
அநேகருடைய நாவு என்னத்தை பேசுதான்? அநேக விசுவாசிகளுடைய நாவு வீணான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்குதான். அநேகருடைய மனதை மயக்கிற விதமாக பேசி கொண்டிருக்குதான். சொல்லுது பாருங்க, அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்களுடைய வாயை அடக்கலாம் சொல்லுங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். யாருடைய வாயை? யாருடைய வாயை அடக்க வேண்டும்? அடங்காம பேசி கொண்டிருக்கிறவருடைய வாய் அடங்க வேண்டும். வீணான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறவனுடைய வாய் அடங்க வேண்டும். மற்றவன் மனசை மயக்கிற விதமாக பேசி கொண்டிருக்கிறவனுடைய வாய் அடங்க வேண்டும். அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, அவருடைய இழிவான ஆயாதத்துக்காக தகாதவைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்போமா இருந்தால் குடும்பமே அழிஞ்சு போயிடும். குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஆகையினால நம்முடைய நாவு ஆரோக்கியமானவைகளை பேச வேண்டும். அதனால தான் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லுது, இந்த ஊர் மற்றவனுக்கு விரோதமாக பேசினாலும், மற்றவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு கவல் இருக்கிறதுக்கு விரோதமாக இந்த ஊரே பேசினாலும், நம்முடைய நாவு ஆரோக்கியமானவைகளை பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நாவு ஆரோக்கியமானதை பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆரோக்கியமானதை பேசணும். ஆண்டவர் சொல்லணும், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். முதலாவது நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் நாங்கள் ஆரோக்கியத்தை தான் பேசணும். நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் ஆரோக்கியத்தை தான் பேசணும். நம்முடைய வீட்டில் குறைவுகள் இருந்தாலும் நிறைவைத்தான் பேசணும். நம்முடைய சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்தாலும் ஜீவனைத்தான் பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் மற்ற மனுஷங்களை குறித்தும் நாங்கள் என்ன செய்யணும்? குறைகளை பேசி கொண்டிருக்கக்கூடாது. சாபமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒருத்தன் ஆசீர்வதிச்சா அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒருத்தன் சபிச்சா ஆண்டவர் அவனை சபிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் உங்களுக்கு விரோதமாக யாராச்சும் பேசினா அது அப்படியே அவங்களுக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களை ஆசீர்வதிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவனை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஐயோ பினகாஸ் என்னை குறித்து ஊரெங்கும் விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறான், பேசிட்டு போகட்டும். ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு சில பேர் பேசிக்கொண்டே தெரிஞ்சாங்க, கர்த்தர் அவருடைய நாவுகள் அடைச்சார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவனை வாயை அவர் அடைப்பார். பாருங்கள், இந்த சிங்க கபியில் தானியேல் இருக்கிறார். சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அது எவ்வளோ பெரிய சிங்கங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர், அது எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் கர்த்தர் கட்டி போடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அது சிங்கமாக இருக்கலாம், இல்லாட்டி அதை விட பெரிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். எதுவும் உங்களுக்கு முன்னுக்கு வாயை திறக்க ஆண்டு விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அதை மேற்கொள்ளுவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் மேற்கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் மலையை தாண்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் தாண்ட வைப்பார். ஆண்டவர் தாண்ட வைப்பார். ஆகையினால நான் உங்களுக்கு சொல்லுகிற, இன்றைக்கு நாங்கள் தியானித்து நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றா, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் சக மனுஷங்க நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம். மனுஷர்களோடு கூட தான் வாழ்கிறோம். ஆண்டவர் யாவரோடு ஐக்கியமாக இருக்க சொல்கிறார். அதே நேரத்தில் தவறான மனுஷர்களை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்கவும் சொல்கிறார். பைபிளில் சொல்லுது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு செவி கொடுக்கிறவனோ நாசமடைவான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு நாங்கள் தொடர்பு கொள்ளுகிற நபர்கள், இணைந்திருக்கிற நபர்கள், பேசுகிற நபர்கள் யார் என்பதை குறித்து நாங்கள் கொஞ்சம் கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் யாரோடு அதிகமாக நேரத்தை செலவிடுறீங்க? நான் கடந்த நாட்கள் இதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நேரம் செலவிடுகிற, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற நபர்கள் மிகவும் முக்கியம். நீங்கள் அதிகமாக யாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறீங்க? ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 24 மணித்தியாலம் இருக்குது, 8 மணித்தியாலம் தூங்குறீங்க. இந்த மிச்சம் இருக்கிற மணித்தியாலங்களில் 16 மணித்தியாலங்களில் யாருடைய வார்த்தைகள் அதிகமாக கேட்குறீங்க? யாருடைய வார்த்தைகளை உள் வாங்குறீங்க? யாரை போல பேசுகிறீங்க? தேவனை போல பேசுகிறீங்களா? உங்களுடைய ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தைகளின் படி பேசுகிறீங்களா? உங்களுடைய அப்பா அம்மா சொல்கிற வார்த்தையின்படி பேசுகிறீங்களா? உங்களுடைய நண்பர் பேசுகிறபடி பேசுகிறீங்களா? இல்லை உங்களுடைய உறவினர்கள் பேசுகிறபடி பேசுகிறீங்களா? நீங்கள் யாரை போல பேசுகிறீங்க? உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது? நீங்கள் யாரோட அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்க போகுது. அவங்கள போல தான் நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் தேவனோடு சந்தரிச்சா நீங்கள் தேவன் பேசுகிற மாதிரி பேசுவீங்க. தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்களா இருந்தால் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறபடி பேசுவீங்க.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜோய்ஸ் மேயர் சொல்கிறாங்க, அவங்களுடைய வாய் மிக மோசமான ஒரு வாயாக இருந்துச்சான். அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எந்த பொம்பளையோட நாவை விட என்னுடைய நாவு கொடூரமான நாவாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாவாக இருந்த நாவை ஆண்டவர் எப்படி மாற்றினாராம்? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்தாராம். ஒரு நாளைக்கு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம், ஒரு நாளைக்கு 200 வார்த்தைகளை வாயை திறந்து காலம்பறையே பேசணும். எத்தனை வார்த்தைகளை? 200 வார்த்தைகளை ஒவ்வொரு நாள் எழும்பி பேசணும். ஒவ்வொரு நாள் எழும்பி 200 வார்த்தைகள். அண்டையிலிருந்து இன்றைக்கு 80 வயசுக்கு மேலே இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க மூலமாக உலகமெங்கும் ஆண்டவர் அநேகம் பேரை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நம்மளும் நம்முடைய நாவை மாறணும் என்றால் நம்மளும் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும். கர்த்தர் நம்முடைய நாவை மாற்றுவார், வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தேவனை துதிச்சு கொண்டு மனுஷனை சபிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒருவேளை உங்களை சுற்றி இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருந்தாலும், உங்களுக்கு பொல்லாங்கு செய்கிற மனுஷர்கள் இருந்தாலும், நீங்கள் முதலாவது உங்களுடைய நாவினால் அவர்களுக்காக ஜெபியுங்க, பரிந்து பேசுங்க. ஒரு நாள் அவங்களுக்கு விரோதமாக இனி குறை பேசாதீங்க, அவங்கள சபிச்சு கொண்டு இருக்காதீங்க. கர்த்தர் சபிக்கிற உங்களை அவங்க சபித்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அவங்கள மாற்றுவார். அவங்கள்ட்ட இருக்கிற குறைவுகளை மாற்றுவார், அவங்களுடைய குற்றங்களை மாற்றுவார், அவங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை முதலாவது நாங்கள் மன்னிப்பு கேட்க போகிறோம். ஏன் மன்னிப்பு கேட்க போகிறோம் என்றா, இதில் யாருமே சொல்ல முடியாது, நான் யாருக்கு விரோதமாகவும் இதுவரைக்கும் பேசுனதே இல்லை, நான் பாஸ்டருக்கு விரோதமாக பேசுனதே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நிறைய நேரத்தில் பேசியிருக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் பாஸ்டருக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, சக விசுவாசிக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். ஆண்டவரே நீ தயவா மன்னிங்க. ஒருவேளை அவங்கள பிழை இருந்தாலும், பாஸ்டரில் பிழை இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னுடைய நாவை அவங்களுக்காக அப்படி ஜெபம் பண்ணியிருக்கணுமே ஒழிய நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சக விசுவாசி பிழை இருந்தாலும் நான் பேசியிருக்கக்கூடாது. நீ தயவா மன்னிங்க, நான் இனி அப்படி பேசக்கூடாது. நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, என்னுடைய நாவுக்கு நீங்கள் காவல் வைங்க. என்னுடைய சுய பலத்தினால என்னால் என்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னுடைய சுய பலத்தினால என்னுடைய நாவை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாயை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டருக்கு விரோதமாக மட்டும் இல்லை, சக விசுவாசிக்கு விரோதமாக மட்டும் இல்லை, சொந்த புருஷனுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க, சொந்த மனைவிக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க, சொந்த பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் பேசி கொண்டிருக்கிறாங்க, சொந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் பேசி கொண்டிருக்கிறாங்க, உறவினர்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க, நண்பர்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் முதலாளிக்கு விரோதமாக, ஏனைய பணியாளர்களுக்கு விரோதமாக, தங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால், ஆண்டவரே என்னை தயவா மன்னிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, நான் இனி இப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடாது, என்னுடைய நாவு இப்படிப்பட்டவைகளை பேசக்கூடாது, என்னுடைய நாவு சரியானவைகளை பேசணும், என்னுடைய நாவில் காவல் வைங்க சுவாமி. என்னுடைய நாவின் வாசலை நான் காத்து கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்பா நான் துதிப்பதற்கு சோர்ந்து போகாமல், ஜெபிப்பதற்கு தளர்ந்து போகாமல், ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஆண்டவரே சுவாமி நான் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை துதிக்கிற ஜனமாக இருக்க, மனுஷனை சபிக்காத ஜனமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே சுவாமி எங்களுடைய நாவின் வார்த்தைகளினாலே மனுஷர்களை சபிக்கிறோமே, எங்களுடைய நாவின் வார்த்தைகளினாலே அநேகருக்கு விரோதமாய் பேசி இருக்கிறோமே, எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய நாவின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய நாவு துதிக்கிற நாவா இருப்பதாக, எங்களுடைய நாவு ஆண்டவரை துதிக்கிற நாவா இருப்பதாக சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரை எங்களுடைய நாவு உம்மை நோக்கி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பதாக. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது
என்னுதடு கம்பீரித்து மகளும் நீர்மேற்று கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், என் நாவினால் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகள் உம்மை கம்பீரித்து எப்பொழுதும் மகிழுவதாக. நீர் மீட்டுக்கொண்டு எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரை எப்பொழுதும் உம்மிலே களி கூறுவதாக. எங்களுடைய நாவு பிரயோஜனமானவைகளை பேசுவதாக, உம்முடைய துதியை விவரித்து சொல்லுவதாக. எங்களுடைய நாவு உம்மை துதித்து கொண்டே இருப்பதாக, உம்மை துதித்து கொண்டே இருப்பதாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்களுடைய நாவு நன்றியால் உம்மை பாடிக்கொண்டே இருப்பதாக. சுவாமி, மனுஷர்கள் எங்களுக்கு எதிராக பேசினாலும், மனுஷர்கள் எங்களுக்கு எதிராக நடந்து கொண்டாலும், எங்களுக்கு எதிராக குழிகளை வெட்டினாலும், எங்களுக்கு எதிராக சதி திட்டம் போட்டாலும், எங்களுடைய நாவு அதன் மத்தியிலேயும் உம்மை துதித்து கொண்டே இருப்பதாக. கர்த்தர் இந்த மனுஷர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், இந்த மனுஷர்களை மாற்றுவார் என்று உம்மை துதித்து கொண்டே இருப்பதாக. சுவாமி ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தொடர்ந்துமாய் ஆண்டவரே அப்பா சுவாமி உம்மை துதித்து கொண்டே இருப்பார்களாக. உடைய வார்த்தையிலே தியானமாய் இருப்பார்களாக. உடைய தொழில் வளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடைய கரஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவதாக. உடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடுவதாக. சுவாமி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. இந்த பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாய் இருப்பார்களாக. சுவாமி, இந்த பிள்ளைகள் பேசுகிறபடி, இந்த பிள்ளைகள் பேசுகிற தேவனுடைய வார்த்தையின்படி, இந்த பிள்ளைகள் பேசுகிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்படி இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை தொழில் வளங்களை ஆசீர்வதிக்கிறேன், படிப்பை ஆசீர்வதிக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற இடத்திலே ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவர், இந்த பிள்ளைகளை காரிய சித்தி உள்ளவர்களாக நீர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருப்பீராக. பேசுகிற வார்த்தைகளை நீர் இந்த பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை குறித்து ஞானமாய் போதித்து நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக நீங்கள் எங்களுக்கு போதித்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை துதிப்பது மாத்திரமல்ல, மனுஷனை சபியாமல் இருக்க எங்களுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. குமாரனாகிய இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.